அந்த காலத்தில் சொல்லுவாங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். திதிக்கு விதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள். திதியை பிடித்தால் விதியைவே வெல்லலாமா? அப்படின்னா பாருங்களேன், திதியை நம்ம கொடுத்து, அதாவது திதியை பிடிச்சா, நம்ம ஜாதகத்தில் 9 நவகிரகத்தை பார்த்துருக்குறோம், 27 நட்சத்திரங்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம், அதில் 108 பாதங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, 9 திசைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே இருக்குது. இதில் மெயின் இந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும், அது வாழ்க்கையில் இருக்கிறதுலையே பெரிய ஒரு சக்தி வாய்ந்த திதிகள் எதுன்னு கேட்டால், வளர்புறையில் 15 திதிகளும் தேய்புறையில் 15 திதிகளும். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாங்கிறது எதற்காக முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்கன்னா, உங்கள் விதியை மாற்ற முடியாது, ஆனால் ஆல்ட்ரு பண்ண முடியும். அந்த திதியை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன திதியில் பிறந்திருக்கிறோமோ அந்த திதி வழியில் தான் அந்த விதி இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம எத்தனை சாதனைகள் வேணாலும் இந்த உலகத்தில் பண்ணலாம், அது மதியை வச்சு தான் உங்களால் பண்ண முடியும்.